பேய பார்க்க ஆசைப்பட்டா அதுல பேய் வந்துருச்சா? என்னடா இது? ஆமா, பேய் யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கரெக்டா நான் வந்துருவேன். பேயக்கா எனக்கு பேய் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா இப்ப அது போயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க பேயக்கா. அப்பெல்லாம் போக முடியாது. ஏன் போக முடியாது? டேய் பிரகாஷ், பேயக்கா வேண்டாம் கோபப்படுற, அமைதியா பேசுறா. எக்ஸ்கியூஸ் மீ பேயக்கா, எதனால உங்க வீட்டுக்கு உங்களால போக முடியாது? அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க பாரு, என்னால ஒரே சொடுக்குல எல்லா லைட்டையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க ரெண்டு பேரும் மும்முரமா இதை பேசிட்டு இருக்காங்க. நம்ம நிச்சய கதை வந்து வெளில போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்க பாரு, இந்த மாதிரி வித்தல என்னால பண்ண முடியும். ஆனா என்னோட சக்தியை வச்சு என்னால தானாவே வீட்டுக்கு போக முடியாது. எங்களோட கதவு திறக்கவே முடியல. தாப்பெல்லாம் எடுத்து தானே இருக்குது, அப்புறமே திறக்க மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உங்களால தானே வீட்டுக்கு போக முடியாது. ஆனா நாங்களே ஒரு மந்திரம் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கு அமிச்சிட்டா எப்படி? நம்ம கிட்ட தான் ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காருல்ல. ஐயோ, இவன் என்ன நம்மள கோத்து விடுறா? அவர் இது வரைக்கும் 112 கொடூரமான பேயெல்லாம் ஓட்டி இருக்காரா. நீங்க நல்ல பேய் தானுங்க, உங்களை அசால்ட்டா ஓட்டிடுவாரு. நானே காசு பண்ணி பேய் ஓட்ட தெரியும் சும்மா சொன்னேன். உடனே அட்வான்ஸ் வாங்கறதுக்காக 112 பேய் ஓட்டி இருக்கேன்னு அடிச்சு விட்டேன். அது போய் இவன் பேய் கிட்ட சொல்லுவேன் நான் நினைச்சேனா. என்ன சாமி, நம்ம பேய் அக்கா அவங்க வீட்டுக்கு அமிச்சிடலாம்ல? என்ன வீட்டுக்கு அமிச்சிடுவீங்களா? நம்ம முன்னாடியே டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அடிச்சிருப்பான். இப்ப பேயும் சேர்த்து நம்மள மொத்தம் போலியே அமிச்சிடலாங்க. உங்களை உங்க வீட்டுக்கு அமிச்சிடலாம். மந்திரம் போட்டு பேய வீட்டுக்கு அமிச்சிட்டாங்களா இல்ல அந்த சாமியார் மாட்டிக்கிட்டாரான்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பார்ட் 5 கமெண்ட் போடுங்க. ஃபைனல் எபிசோட் நாளைக்கே வந்துரும்.